நாங்கள் எல்லோரும் பாருங்கள் தியானம் பண்ணணும், அவர்களையும் பாருங்கள் தியானம் பண்ண வைக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அமைதியாக இருந்த இடத்துலேருந்து இப்போ நாங்கள் வெகு தூரம் பாருங்கள் நாங்கள் போய்விட்டோம். ஆனால் அங்கே போய் பாருங்கள் சந்தோஷம் சுகம் வரும், அமைதி வரும், நல்வாழ்க்கை வரும், எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெகு தூரம் பாருங்கள் நாங்கள் போயிட்டோம். ஆனால் அங்கே போன உடனே பாருங்கள் அந்த சந்தோஷம் எங்களுக்கு அது நீடிக்கவில்லை. ஆனால் இன்று பாருங்கள் நாங்கள் அது சொல்வார்கள் ஒரு இடையில் கொண்டு விட்ட அனாதை மாதிரி யோசனை, டென்ஷன், பிரச்சனை, வாழ்க்கையில் வாழ முடியாத ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம்.